நம்ம மாடுங்களெல்லாம் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புல்லட்டும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம மாடை மட்டும் காணோம். தூரத்துல ஒரு மாடு தெரியுதுன்னு பார்த்தா அதுவும் நம்ம மாடு இல்லைங்க. சரி மாமரத்தில் போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டை ஒரு துணைக்கு தனியாக ஒரு புல்லட்டோட நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரமா பட்டியக்கல்ல உட்காந்துருப்போம். அப்புறம் நம்ம மாடு வந்துடும் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மாடே வந்துருச்சுங்க. எதுக்கும் கிட்டத்துல போய் நம்ம மாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற மாடுங்க. அது பக்கத்துல பார்த்தாதாங்க நம்ம மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மாடெல்லாம் கட்டி போட்டுட்டு எங்க அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி மட்டும் அந்த சைடு ஓடி போச்சுங்க. மாடையும் காவேரியும் கட்டி போட்டா கரடி மட்டும் இங்கேயே மேய்ஞ்சிட்டு பத்திரமா வந்துருங்க. காவேரியை போய் ஒரு மிரட்டி வான்னு சொல்லி கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வேகத்துல திரும்பி வந்துட்டேங்க. அவளை பத்தையா இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா எங்க அத்தையை காணவங்க சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நாங்களும் கெஞ்சி பார்த்தோம் கதறி பார்த்தோம் நாங்கள் வருவேனா அப்படின்ட்டு காவேரி வரவே இல்லைங்க. சரி மாடையாச்சும் நல்ல இடத்துல கட்டி போடலான்னு சொல்லிட்டு கட்டி போட்டுட்டு நானும் எங்கள் அத்தையும் புல்லட் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அதை எடுத்துட்டு வந்துட்டோங்க.